ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த ஒரு பாட்டு ஞாபகம் வருது ஃப்ரெண்ட். என்னது, என்னை கொஞ்சம் மாற்றி என் நெஞ்சில் ஒன்னை ஊற்றி மெல்ல மெல்ல என்னை கீழாதா, ஒன்னே ஒன்று சொல்லணும், உன் முகத்தை பார்த்து சொல்லணும், தனிமை கொஞ்சம் முடியக்கூடாதா. என்னடா இது வந்தோடனே பாட்டை பாடுறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, அது சூர்யா ஜோதிகா அந்த காக்கா காரில் போகும்போது அந்த பாட்டு நல்லாயிருக்கும். இங்கே ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் உங்கள் பாஷையில் சொன்னால் அவளுக்கு பேர் வச்சுருப்பீங்கள்ல, நிறையா இருக்குது. சரி, நான் ஏன் இதே வச்ச கக்கூசுவாயும் அந்த அவிஞ்ச மூஞ்சி சிக்காவும் அது ரெண்டும் காரில் உட்காந்து நீங்கள் பார்த்தீங்களா? இப்போ 2 நாளைக்கு முன்னாடியே சுமி வீட்டில் போய் சுமின்னானா தெரிஞ்சுக்கிச்சா நாடகம் நல்லா இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். 3மே ப்ராடு. சரியா, நான் அதான் சொன்னேன். நீங்கள் சில பேர் சுமி அப்படி இப்படின்னு சுமிக்கு சப்போர்ட் பண்ணீங்க. இப்போ தெரிஞ்சுக்கிட்டுவேன் உங்கள் மூஞ்சில் நீங்களே துப்பிக்கங்க. இந்த 3மே பக்கா ஃப்ராடு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே, அது பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த நாதாரி முண்டை சரி சூர்யா நைட்டான போதை பகலில் நல்லா கவட்டையை வச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறது காமிக்கிறது தலையை விட்டுட்டு. இன்றைக்கி கோயிலுக்கு நேர்த்திக்கடை பண்ணுறதுக்கு 2 ஜோடியாக போகுது. யார்? சிக்கா ஏன்னா மசூதிக்கு அழைச்சிட்டு போயிட்டா அவளை. அங்கே போனால் செருப்பை கழட்டிட்டு அடிப்பாங்க. சரியா, நீ அந்த இதுக்கு தகுதி இல்லாத நாயின்னு எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் இப்போ வாட்ஸ்அப்பில் என் நம்பரில் கமாண்டில் நாங்கள் கழுவி ஊற்றுறது, வாட்ஸ்அப்பில் வாய்ஸில் அவங்க கழுவி ஊற்றுங்க. இதை நான் வச்சுருக்கேன், இப்போ வாய்ஸ் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் பேசுகிறத விட மக்கள் பேசுகிறதையும் கொஞ்சம் கேட்கணும்ல. அப்போ உங்களுக்கும் அழகாக அந்த நாடாரிங்க நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், நாங்கள் இப்படி தான் இருப்போம். அப்படிங்கும்போது நம்மளும் நம்ம ஸ்டைலில் நம்ம சொல்ல வேண்டிய விஷயமும் சொல்லணும்ல. அதனால் இப்போது வாய்ஸ் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஃபாரினில். அதுவும் சிக்காவுக்கு ஆஹா ஓஹோ ஐயோ, அதெல்லாம் காதை கேட்கும்போது அப்படி இருக்குது. அது நீங்களும் கேட்கணும். அடுத்த வீடியோவில் அதுதான் வாய்ஸ் வரும் கண்டிப்பாக. சிக்கா நல்லா காதெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா கொடைச்சி வச்சுக்க. உனக்காக அவங்கெல்லாம் பேசுகிறது. ஆனால் அவங்க பேரையோ அவங்க நம்பர்லாம் நான் இதில் யூஸ் பண்ண மாட்டேன். தைரியமாக என்கிட்ட நீங்கள் பேசலாம். ஏன்னா அவங்க பேரை சொல்லியோ இதை சொல்லியோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லாது. ஏன்னா நான் டைரெக்டு மண்ணை சாதிக் நான் வீடியோ போடுறேன். சில பேர் அது விரும்ப மாட்டாங்க. அதனால் உங்கள் ஆதங்கத்தை கமாண்டில் பண்ணுறீங்க, அதே நீங்கள் வாய்ஸில் கொடுத்தீங்கன்னா அப்படியே நம்ம போவோம். ஏன்னா நீங்கள் இப்போ என்ன சொல்ல வரீங்கிறத மக்கள் கேட்பாங்க. ஓகேவா? என் வாட்ஸ்அப் நம்பரு அதுலேயே டைப் பண்ணியிருக்கேன். அதில் தான் உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதில் பேசுங்க. ஏன்னா மக்களுடைய கருத்து அது என்ன ஏதுங்கிறது நான் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் தான் மூஞ்சி காமிச்சு பேசலை, சரி வாய்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை நம்ம இப்படி நான் இதில் போட்டோன்னா முடிஞ்சிச்சு. ஏன்னா மக்களுடைய பார்வை எப்படி இருக்குங்கிறது தெரியும். ஏன்னா இதுங்களை பற்றியெல்லாம் நம்ம சொல்லவே தேவையில்லை. எல்லாம் கிளின்னு தான் கிழிக்கிறாங்க. இது நம்ம எப்படி சொல்கிறது, பண்ணாடைகள் தான். அதனால தான் அப்படி தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் ரொம்ப ஆக்ரோஷமும் பேசியிருக்காரு. அது இருக்குது. அது ஏன்னா நான் கேட்டு நான் பதிவு போடலான்னு தான் பார்த்தேன். ஆனால் இந்த 2 சைத்தானுங்களும் நேற்று இந்த காரில் போன வீடியோ, அதுவும் சுமியோடு இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதுதான் மக்கள் நல்ல முட்டாளுங்கிற நினச்சிட்டு இந்த மாதிரி வணக்கம் உங்கள் சீலா அந்த மாதிரி கிஃப்ட் இதுன்னு ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு அவ பண்ணுறது இவளிங்க பண்ணுறது. அந்த சூர்யாவோடைய பையன் பேர் என்ன, ஒருத்தன் அவன் திலீப்பா என்னமோ தெரில, அந்த பையன் பேர் பெரியவன். இன்னும் 2 பேர் இருக்காங்க போட்டுருக்கு. இவனுங்க எல்லாம் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு அந்த பயலுக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சு. இன்னும் வேண்டா உங்கள் அம்மாவை அவங்க அம்மாவை வச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். பால விநாயகத்தோட மகங்கிற ஒரு போர்வையில் நீ இருக்கணுமே தவிர சிக்காங்கிற ஒரு பரதேசி பண்ணாட ஒரு கிழட்டு சாணியோடைய இதில் நீ இருக்க. கண்டிப்பாக அந்த பசங்களும் யூடியூப் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவே பேர்பட்டாலும் இவளுடைய பசங்க எப்படி இருப்பாங்க, எல்லார்டையும் செல்லு இருக்குது. கண்டிப்பாக கொஞ்சமாவது 2த்துக்கும் விஷத்தை வாங்கி ஊற்றி கொண்டுவிட்டு நீங்கள் ஏதாவது நல்ல வேலைக்கு போங்க, நல்லா படித்து நல்லபடியாக வாங்க. இன்னும் நீங்கள் அவனை விட்டு வச்சுருக்கீங்கடா. உங்கள் அம்மாவுடைய மானத்தை, உங்கள் அம்மா மானம் அவளே இது போயிட்டுருக்கு. இவன் யாரா ஃபஸ்ட்டு நின்றுக்கிட்டு உங்கள் குடும்பத்தில் இப்படி அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்களும் அப்படி தான் வருவீங்களா எனக்கு தெரியலை. அதனால் அந்த பெரிய பையன் தானே, சின்ன பையலுக்கு அவ்வளோ இதாக இருக்காது. பெரியவன் நல்லா அவன் வந்தான்னு வச்சுக்க, அம்மி குழவி எடுத்து இதில் தூக்கி போட்டு கொன்று, இல்லையா ஏதாவது விஷம் வாங்கி சோத்தில் வச்சு கொடுத்துரு. ஏன்னா 2 பேரும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கடா. நான் நல்லா சொல்லிட்டேன். ஆனால் உங்கள் அம்மா அவனை கூட்டி வச்சுக்கிட்டு இந்த கூத்தடிக்கிறா. உங்கள் மானம் மரியாதையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு தெரியுமா? அப்படித்தான். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நான் பேசுகிற வீடியோஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனாலும்
நீங்கள் டாரா கிழிக்கிறது வாட்ஸ்அப்பில் இருக்குது, நான் எடுத்து வச்சுருக்கேன். பொறுமையாக ஒன்று ஒன்றா போடுறேன். சரியா? அப்போ தான் தெரியும். சிக்காவுக்கு வந்து ஒரு அர்ச்சனை பண்ணுறதை வந்துட்டு நம்ம எல்லோரும் கேட்டு, நம்ம மட்டும் இல்லை, அந்த நாதாரி குடும்பமே கேட்டு சந்தோஷப்படணும். புரியுதா? அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே வந்துட்டு கேமரா கிளியரில் உங்களுக்கு அப்படி இப்படிங்கிறீங்க. இது போதும். நான் ரொம்ப ஆடம்பரமாக ஃபோனை வாங்கி அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இது போதும். நான் பேசுகிறது என் மூஞ்சி தெரியுதில்ல, அது போதும் இப்போதைக்கு. ஏன்னா என்னோடய சுச்சுவேஷனுக்கு நான் என்னோடய ஒர்க் அவுட் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிறையா பேர் வந்து சொன்னீங்க நல்ல ஃபோனாக வாங்க நல்லா. அதுக்காக உடனே நான் ஃபோன் வாங்கி தானலாம் சொல்ல மாட்டேன். இருக்கிறத வச்சு நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெளிவுனா அது அதுக்காக தான். இங்கே பாருங்கள், பச்சை பசேல்னு இந்த மரங்களுக்கு பக்கத்தில் நின்று பேசுகிறேன், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். உங்களுக்கு ஏன்னா சவுண்டு இறைச்சல் இருக்கக்கூடாது இல்லை, அதுக்காக. அது மட்டும் இல்லாமல் அதுலேயும் இன்னொரு விஷயம் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிக்க நாதாரி ரெண்டும் பட்டி டிங்கரிங் பார்த்துட்டு கிளட்டு மூதேவிங்க ரெண்டும் வண்டியில் போகும்போது ஒரு வார்த்தை சொன்னேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படியே நீ பேசிக்கிட்டு பேட் கோயிலுக்கு நேர்த்திக்கடன் பண்ணி போயிருக்காங்களா இவங்க, என்ன பெரிய உங்களை யாரா கோயிலுக்குள்ளேலாம் விடுறா, அதுதான்டா மெயின். கோயிலுக்குள்ளேலாம் இந்த மாதிரி கழுசடையெல்லாம் அடித்து விரட்டுங்கன்னா எங்கே? நீங்கள்லாம் அந்த 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 எந்த இடத்துக்கு போனாலும், ஒரு புனிதமான எந்த இடமா இருக்கட்டும், அந்த இடத்துக்குள்ள நீங்கள் போகிறதுக்கு ஒரு 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 தூசி கூட இது கிடையாது. நேரங்கட்ட நாதாரி மூதிங்க நைட்டானா வந்துட்டு ஜட்டியை தூக்கிக்கிட்டு வீடியோ போடுறது, அதையும் இதையும் காமிச்சிட்டு அது நம்ம சரக்கை போட்டு இது பண்ணுறது, இப்படி வந்து பண்ணிவிட்டு நீங்கள்லாம் வந்துட்டு ஒரு தருதலைக்கு எவ்வளோடா திட்டுறது. அந்த மாதிரி புனிதமான இடத்துங்களுக்கு நீங்கள் போகிறதுக்கு ஒரு துளியில், அதுவும் அந்த பிச்சைக்கார அவன் சிக்கா, உங்கள் அம்மாலாம் உன்னை பெத்தாலா பேண்டாலானே தெரில. நான் திட்டக்கூடாதுன்னு தான் பார்க்குறேன், இறந்தவங்கள பேசக்கூடாது. இருந்தாலும் நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு பையனை பெற்றுட்டேன்ட்டு அது போய்ட்டு நல்லா இருக்கீங்களோ அப்படின்ட்டு உனக்கு என்றைக்கு அந்த மாதிரி பொக்கவாய் வரும்ன்ட்டு எல்லாமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமாக வரும். நீ வந்துட்டு ஆல்ரெடி, நீ சும்மா அந்த இதை தான் பவுடர்லாம் போட்டு உன்னை பட்டிட்டீங்க. நீ பார்த்துட்டு கிளட்டு மூதை சுகரு ப்ரெஷரு இன்னும் என்னென்ன கன்றாவி, அதுவும் அவ கூட வேறு இருக்கியா சிங்கப்பூர் சர்வீஸ் கூட எல்லா வியாதியும் உங்கள் 2 பேருக்கும் கண்டிப்பாக அவ்வளவு இருக்குது. என்றைக்கிடா நீ மவுத்தாவங்கிறது நிறையா பேர் வருது. ஆனால் அந்த சாபமெல்லாம் ஒன்று எந்த கோயிலுக்கு போய் எந்த இடத்துக்கு போ, உனக்கு மக்களுடைய வயிற்றுச்சல் அந்த சாபமும் உங்களாம் சும்மாவே விடாது. சரியா? 2 பேரும் ஜோடி அப்படியே கட்டுற பொண்டாட்டியாது. அதுவே சிங்கப்பூர் சர்வீஸு, அது ஆல்ரெடி நிறைய பாதாள இதெல்லாம் பார்த்தது. அதை கூட்டிக்கிட்டு இவங்க போகிறாங்களாம் அப்படி 2 பேரும் ஜோடியாக. ஆமாம், ஜோடியாக ஒரு நாள். அது நீ சொன்னில்ல, அதான் ஃப்ரெண்ட்ஸ் காரில் போகும்போது சொன்னான், நீ இந்த மாதிரி பேசிகிட்டே இருந்தீங்கன்னா நான் புளிய மரத்தில் கொண்டு போய் விட்டா எங்களுக்கெல்லாம் எவ்வளோ திரும்ப சந்தோஷம். எப்பா, ஒரு பெரிய புளிய மரத்தில் விட்டு நீங்கள் சாகக்கூடாது, வண்டி நிற்கிற வண்டியில் இந்த மாதிரி யாராவது சொல்லுவாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இவ்வளோ ஆக்ரோஷமாக இவ்வளோ வந்துட்டு நம்ம சொல்லும்போது இதுக்கான விஷயங்கள் என்ன? அடுத்தவங்க நம்ம நல்லா எதிரியாக இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதா நிறைய பேர் இருக்குது. ஆனால் இந்த நாதாரிங்க கிட்டத்தட்ட ஆரம்பத்துலேருந்து இந்த மாதிரி ஆபாசத்தை நிறையா தடவை போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்குங்க, நிறையா தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்துருச்சுங்க. நல்லா அசிங்கப்படுதுங்க. அசிங்கப்படுறது பிரச்சனை கிடையாது. இதை வந்து வீடியோவை வெளியிட்டு இங்கே போட்டு இதுங்க பணம் சம்பாதிக்குதுங்க இல்லையோ, மான மரியாதை போகுது. இதுங்களை பார்த்து சில பேருடைய வாழ்க்கை எப்படி போகுதுன்னா, நம்மளும் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணால் நமக்கு வியூஸ் வரும், நல்ல விஷயந்தான் போட்டால் வர மாட்டேங்குது, நம்மளும் இந்த மாதிரி இவங்கள மாதிரி போட்டாக்க அவங்க யார் திட்டினா என்ன திட்டாட்டி நமக்கு தேவை காசு அப்படின்ட்டு நிறைய பேர் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த மாதிரி வலைதளத்தில் நிறைய பெண்களோ ஒரு ஆண்களோ இந்த மாதிரி விஷயத்தில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த நாய்ங்க இதெல்லாம் பண்ணி காமிச்சு மக்களை வந்து திசை திருப்பிக்கிட்டு இருக்குங்க. இதுக்காக தான் நம்ம வீடியோ போடுறது, இந்த மாதிரி பேசுகிறது. இந்த மாதிரி சனியன்கள்லாம் வேறு இருக்கப்பட்டு எங்கேயாவது கடந்து செத்து போகிறது தான் நல்லது. சரியா? ஏன் இப்படி பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் மட்டும் பேசலை, இது எனக்கு பின்புலத்தில் அதாவது நிறைய பேர் வந்து பேச முடியாத பெண்கள், பேச முடியாத ஆட்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து என்கிட்டே வந்து சொல்கிறாங்க. அப்போது நமக்கு வந்துட்டு மனசு ரொம்ப பாதிக்குது. ஒரு பொண்ணு கேட்டாங்க, அவங்க பேரை நான் சொல்ல விரும்பலை, ஏன் மண்ணை சாதிக்கு இப்போ இவங்கள பேசுகிறீங்களே, இவங்க நல்லா சம்பாரிச்சிட்டு நல்லா தான் இருக்காங்க, நம்ம மாதம் இவ்வளவு கஷ்டப்பட்டாலும், நான் அது ஏதோ ஒரு பூக்கடையில் வேலை பார்க்குறது போட்டுருக்கு அந்த பொம்பளை மாதம் நான் வந்துட்டு 15,000 ரூபா சம்பாதிக்கிறதுக்குள்ளே என் கை அந்த பூ கட்டி நான் வந்து வேலை பார்த்து சம்பாதிக்கிறேன். எனக்கும் வந்து ஹஸ்பண்ட் இல்லை, 2 குழந்தைகளை வச்சுருக்கேன். அந்த பொண்ணு மெட்ராஸில் தான் இருக்குது, பேரெலாம் சொல்ல விரும்பலை. அந்த பொண்ணு சொல்லுது, இந்த மாதிரி வந்து நானாக இவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கு பொழுதுபோக்குக்கு இந்த நாங்கள் நெட்வொர்க்கு யூஸ் பண்ணுறோம், எங்களுக்கும் டைம் பாஸ் இருக்குல்ல அப்படின்ட்டு. அப்போ இதுங்கெல்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணு ஒரே ஒரு வார்த்தை கேட்டுச்சு, என்னடா இது மண்ணை சாதி, ஆனால் இப்படி வந்து நாங்களும் வந்து வீடியோஸ் போட்டால் ஏற்றுக்குவாங்களா மக்கள்? ஏன்னா இந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு நானும் கணவன் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கேன், நான் பூக்கட்டி தான் வியாபாரம் பண்ணுறேன், படிக்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த செலவே பத்தலை, ஏன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு தெரியும். அப்போது நான் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ் நான் போட்டாக்கா இதுக்கு எதிர்ப்பு வருமா? அந்த எண்ணம் தோணி இருக்கு பாருங்கள்.
ஏன்னா சிக்கா சூர்யா மாதிரி நம்மளும் வீடியோஸ் பண்ணோம்னா நம்ம இந்த மாதிரி போயிடுவோமோங்கிற அது காசை பார்க்குது. ஏன்னா காசு வந்து வருது. இவங்களே 3 லட்சம் 4 லட்சம் சம்பாதிக்கும் போது நான் வந்து அந்த காசை வச்சு என் பிள்ளைகளோட இதை பார்ப்பேன். நான் அசிங்கப்பட்டாலும் பிரச்சனை அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லுது. நான் அதுக்கு புத்திமதி சொல்லி வச்சுருக்கேன். அந்த மாதிரி வரக்கூடாது. என்றைக்குமே வந்துட்டு இது நிரந்தரம் கிடையாது. ஏன்னா இந்த யூடியூப் இந்த டிக்டாக்னு ஒன்று அழிஞ்சிச்சு பாருங்கள், அதே மாதிரி இதெல்லாம் போயிடும். எப்போ வேணாலும் போயிடும். மனுஷ வாழ்க்கையில் நல்ல பேர் நல்ல மதிப்பு, நீ என்ன பண்ணுறியோ ஒரு ஒழுக்கமாக வந்துட்டு மக்கள் மத்தியில் இருக்கணும். நீ என்ன வேணால் கோமாளித்தனம் பண்ணு, சிரிக்க வை, காமெடியாக பண்ணுவோம், நான் ஏழை, அது வேறு. இது மாதிரி ஆபாசம் அடுத்தவங்க முட்டாட்டி கூட போய் இருக்கிறது, அதை வந்து ஆபாசமாக வீடியோ போடுறது, ஆபாசமாக இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இது பண்ணுறது, அதுவும் வயசுக்கு வந்த பசங்க அவளுக்கு இருக்காங்க, இவனுக்கும் வயசுக்கு வந்த பயல் அங்கே இருக்காங்க. இதுங்கெல்லாம் ஒரு டீமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இதுங்கெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு காசை பார்க்குறதுனால இது வந்து ஆண்டவன் அப்படியே விட்டு வச்சுருக்க மாட்டான். எல்லாத்தையும் புதகுலியில் போட்டுருவான். ஏன்னா இது எல்லாருக்கும் பொதுவானது. ஆண்டவன் ஆட்டை தான் விடுவான், ஆட்டத்துக்கு அப்புறம் அடக்கி வச்சுருவான். அது மாதிரி தான். அதனால சில பேர் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் இவங்கள மாதிரி நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுறத முதல்ல எடுத்துருங்க. நல்ல வீடியோஸ் பண்ணுங்கள். நானும் அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், நல்ல வீடியோஸ் பண்ணுமா, நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு கண்ணியமாக பேசக்கூடிய ஒரு விஷயம், சமுதாய விஷயத்தில் பேசு, சமையல் பண்ணு, இல்லை அந்த உன்னுடைய பூ விற்கிறீல அந்த மாதிரி விஷயத்தில் என்ன பூ டிசைனாக வருது, எப்படி இப்போ இது அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பி, நானும் ஆதரவு தெரிவிப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணு இருந்துச்சு. ஆனால் இதுக்குள்ளே வராது. இது வந்து மக்கள் மத்தியில் சாபத்தை வைத்தறிச்சலை அதாவது அவங்க விட 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 பழிச்சிடும். அது இப்போ நடக்கும் கண்டிப்பாக. அந்த திவ்யா கள்ளச்சின்னு ஒருத்தி இருக்கால, அவள் ரொம்ப அட்டகாசம் பண்ணால் கடைசியில் என்னென்னு தெரிஞ்சிச்சில்ல. உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சு நடந்தது, ஸ்ரீவில்லிபுத்தூரில் போய்ட்டு ஒரு சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு ஆபாசமாக இது பண்ணிவிட்டு அவள் வந்து பண்ணியிருக்கான். அதுக்கான தண்டனை ஆண்டவன் கொடுத்துட்டான். ஏன்னா ரொம்ப நாள் ஆட விட மாட்டானே. அதே மாதிரி இவங்களே உள்ள தூக்கி போட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு மானம் மரியாதை சூடு சொர்ணம் எதுவுமே கிடையாது. ஆனால் மதுரைக்காரனுக்கு எனக்கு மதுரையில் தான் சுற்றுதுங்க. மதுரைக்காரங்களை பற்றி இன்னும் தெரியலை. ஏன்னா மதுரைக்காரங்க எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. என்னைக்காவது அந்த சிக்காப்பையில் ரோட்டில் பார்த்தாலும் அவனுங்களோட இது வேறு ட்ரீட்மெண்ட்டு. அதே மாதிரி இந்த மாதிரி கார் எடுத்துக்கிட்டு இதுங்கெல்லாம் வருது பார்த்தீங்களா, உங்கள் ஊர் சைடெல்லாம் வந்துச்சு. வேணா பார்த்தீங்கன்னா உங்கள் ஏதாவது பண்ணுங்கடா, பண்ணி ஒரு வீடியோ போடுங்க, அதுதான் வைரல். ஏன்னா இந்த சனியனெல்லாம் நடமாடவே கூடாது சமுதாயத்தில். அதுவும் நல்ல ஒழுக்கமாக வாழக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் இருக்கவே கூடாது. இதுங்களெல்லாம் வந்துட்டு நாடு கடத்தணும். அதே என்னமோ இந்த தீவு இந்த இதெல்லாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி தீவுகளை கொண்டு போய் விட்டுறணும். போய் அங்கே ஏதாவது பண்ணி தொலைங்க காட்டுவாசிங்க. பேச பேச எனக்கு எச்சி தான் துப்பு வருது. அதனால் இவங்களை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு அதை மாதிரி எடுக்காதீங்க. வேறு விஷயத்தை எடுங்க. வேறு நல்ல காமெடி, நல்ல ஒரு பொழுதுபோக்கான நல்ல விஷயங்களை கொடுங்க. எவ்வளோ பேர் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காரு, அதை நான் போட்டுருவேன். இப்போ எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. நான் இதை முடிச்சுட்டு அந்த சிக்காவுக்கு அர்ச்சனை பண்ணுறது, இனிமேல் அர்ச்சனை பண்ணுற வீடியோஸ்லாம் நிறைய பேர் வந்து வாய்ஸ் வந்து எனக்கு அனுப்புகிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். ஏன்னா அடுத்தவங்களுடைய சாபம் இங்கே தெரியணும். சரியா? கமாண்டை வந்து படிச்சுட்டு கழிச்சு விட்டுட்டு அப்படி போயிட்டே இருக்குங்க இதுங்க. ஆனால் வீடியோஸை என்றைக்குமே இது பண்ண முடியாது. வீடியோஸில் வர வாய்ஸு எதுவும் பண்ண முடியாது. அப்போது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக. சிக்கா டார்லிங், என்னடா செல்லக்குட்டி கிளட்டு முதேவி, உனக்கு என்ன புளிய மரத்தில் விடணுமா அந்த காரில்? ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அது நீ விட தேவையில்லை, கடவுளாக பார்த்து உங்களை ஏதாவது ஒரு இடத்துல வந்து நல்லா வைப்பான். அன்றைக்கி வந்து நியூஸில் வரும்போது இப்படி சொல்ல மாட்டாங்க. யூடியூப்பில் வந்துட்டு நாரடித்த பார்ப்பதற்கு அவனு என் ஃப்ரெண்டு தான், பாலிமர் டிவி ரஞ்சித்து. அவன் மாதிரி ஆளுகளாம் எப்படி பேசுவாங்கன்னு இப்படி தான் பேசுவாங்க. நாரடித்த யூடியூப்பை நாரடித்து மக்களை திசை மாற்றி சமுதாய சீர்கேடு. சூர்யா சிக்கா இருவரும் பைபாஸ் ரோட்டில் வேகமாக சென்று கொண்டிருந்த லாரி மீது மோதி அகாலமான இதை மக்கள் பாராட்டி அவர்களுக்காக நல்ல 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 இது அப்படி தான் வரும். அதாவது நீங்கள் செத்து போயிட்டீங்க, நீங்கள் ஆக்சிடென்ட் ஆகிட்டீங்கன்னு வச்சிக்கிங்களேன், வருத்தப்பட மாட்டாங்க, எல்லாம் சந்தோஷம் தான் போடுவாங்க. அதுதான். அதுவும் உங்கள் சாவெல்லாம் வந்து கொடூரமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் மட்டும் இல்லைப்பா, இன்னும் நிறையா பேர். அந்த நியூஸ் எப்போ வரும்? நல்லவங்களுக்கெல்லாம் நடக்குது. உங்களுக்கெல்லாம் ஆண்டவன் விட்டு வச்சுருக்கோன்னா கொஞ்சம் கேப் விட்டு உங்களை கட்டிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பெரிய விஷயம் இருக்குது. அதனால் வெயிட் பண்ணுங்கள். நாங்களும் எதிர்பார்க்குறோம் உங்களுடைய ஆக்சிடென்ட் நல்லபடியாக நடக்கணும். அந்த கடவுள் அருளால் நீங்கள் நல்லபடியாக 2 பேரும் மூஞ்சி செதறி உங்கள் உடம்புல ஒட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அடுத்தவங்களோட வைத்தறிச்சல் தான் இந்த வாயால் வர்றது. சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் போட்டிருக்கீங்க. நான் எது எதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஒன்றுன்னா அனுப்புவேன். சிக்காவுக்கும் நம்ம சாக்கடைக்கும் சாக்கடை கக்கூஸ்வாய் அவளுக்கும். சரியா? சுமி என்னாச்சு? வந்தான் 2 நாள் வந்து அங்கே எடுபடாத போல் இருக்கு. சுமி வரேன் உனக்கும் தனியாக வர்றேன்.
அது என்ன நீ இப்படியே பண்ணிகிட்டு இருக்க, நீ என்னென்னமோ பண்ணுற, ஆனால் ஒன்றா முடியல பாரு. அது ரெண்டும் நல்லா ஜாலியாக இருக்குது. நீ இந்த இது ஒல்லியாக ஒரு உடம்ப வச்சுக்கிட்டு உனக்கு வச்சன பேர் என்னது, ஏலியன் கிழட்டு சுமி கரெக்டாக வருவேன் சரியா. உனக்கு வரேன் இதுங்க நான் முதல்ல பார்த்துட்டு வரேன் சரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்பிக்கையோடு தான். சரி, நான் அடுத்தது வரேன். சிக்காவுக்கு அர்ச்சனை பண்ணுறது சீக்கிரமாக பார்க்கலாம். பாய். என் வாட்ஸ்அப் நம்பர் அதுதான், ஆனால் வாய்ஸ் மட்டும் கால். பாய்.